மன்னனும் அறிவற்ற குரங்கும். முன்னொரு காலத்தில் ஒரு வலிமை மிக்க மன்னன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பற்பல விலங்குகளை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அதில் ஒரு குரங்கு மன்னனிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தது. மன்னனும் அந்த குரங்கை தனது உற்ற நண்பனாகக் கருதி, அதற்கு தனது அந்த புறம் வரை எங்கு வேண்டுமானாலும் சென்று வர முழு உரிமை அளித்திருந்தான். ஒரு கோடைக்கால மதிய வேளையில் மன்னன் தனது படுக்கையறையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். விசுவாசமான அந்த குரங்கு மன்னனுக்கு அருகில் அமர்ந்து அவருக்கு விசிறி விட்டு காவல் காத்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு ஈ எங்கிருந்தோ பறந்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த மன்னனின் மூக்கின் மேல் அமர்ந்தது. இதைக் கண்ட குரங்கு தனது விசிறியால் ஈயை துரத்தியது. ஆனால் அந்த ஈயோ சிறிது தூரம் பறந்து சென்று மீண்டும் மீண்டும் மன்னனின் மூக்கின் மீதே வந்து அமர்ந்தது. ஈ மீண்டும் மீண்டும் வருவதைக் கண்டு குரங்குக்கு கடும் கோபம் உண்டானது. என் நண்பரான மன்னரின் உறக்கத்தைக் கெடுக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று எண்ணிய குரங்கு அந்த ஈயை ஒரே அடியில் கொன்றுவிட தீர்மானித்தது. அறிவில்லாத அந்த குரங்கு தன் கையில் இருந்த விசிறியை தள்ளி வைத்துவிட்டு மன்னனின் தலைமாட்டிற்கு அருகில் இருந்த கூர்மையான வாளை எடுத்தது. ஈ மீண்டும் மன்னனின் மூக்கில் அமரும் வரை பொறுமையாகக் காத்திருந்தது. ஈ சரியாக மன்னனின் மூக்கின் மேல் அமர்ந்தது. உடனே குரங்கு தனது முழு பலத்தையும் திரட்டி வாளால் ஈயை நோக்கி ஓங்கியது. அடுத்த நொடி ஈ பறந்துவிட்டது. ஆனால் பலமாக வீசப்பட்ட வாள் மன்னனின் மூக்கை இரண்டாகத் துண்டித்தது. மன்னன் வலியால் அலறிக்கொண்டு எழுந்தான். குரங்கின் அறிவற்ற செயலால் மன்னன் பெரும் காயமடைந்து அவதிப்பட்டான். நீதி: அறிவில்லாத ஒருவன் உனக்கு நண்பனாக இருப்பதை விட அறிவாளியான ஒருவன் உனக்கு எதிரியாக இருப்பதே மேலானது. ஏனென்றால் அறிவாளியான எதிரி தன் செயலின் விளைவை அறிந்து செயல்படுவான். ஆனால் அறிவில்லாத நண்பன் விசுவாசமாக இருந்தாலும் அறியாமையினால் மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து விடுவான். இந்தக் கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், நமது நண்பர்களைத் தேர்ந்தெடுக்கும்போது அவர்களின் குணத்தோடு சேர்த்து அவர்களின் புத்திசாலித்தனத்தையும் கவனிக்க வேண்டும் என்பதுதான்.